வணக்கம் அன்பு சொந்தங்களே. இந்த மலை உச்சியிலிருந்து அன்பான சில வார்த்தைகளை உதிர்வதில் உங்களுடன் மகிழ்ச்சி அடைகிறேன். இயற்கை தந்த அருமையான வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உடம்புக்கு இயற்கையே அதற்கான உணவை தருகிறது, சுகத்தை தருகிறது. நீங்கள் உண்டு மகிழுங்கள் என்று, அதற்காக உழைத்து வாழுங்கள் என்று. ஆகவே நான் இந்த இயற்கையை நேசித்து அடுத்தவருக்கு தீங்கு நினைக்காது மகிழ்ச்சியாக, அன்பாக இன்றைய பொழுதை இனிமையாக கழிப்பதே சிறந்தது. ஆனால் தற்போதைய உலக நடப்பில் இறுக்கமான சூழ்நிலைகள், நோய்கள், தடைகள், விபத்துக்கள் என மனித வாழ்க்கை இறுக்கிய நிலையில் சிக்கித் தவிக்கிறது. இதையும் தாண்டி நாம் எமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளும் போட்டி, பொறாமைகள், வஞ்சகங்கள், சூதுகள், தட்டி விழுப்புகள் அனைத்தும் நம்மை தவிக்க வைக்கின்றன. ஆகவே இயற்கை தந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழ வேண்டும் என்பதே இயற்கையின் விருப்பமாக இருக்கிறது. எம்மால் முடிந்தளவு அமைதியாக இந்த இயற்கைக்கு தீங்கு இல்லாது வாழ்ந்து முடிப்பதே சிறந்தது. இன்னும் 100 வருடங்களில் நாம் நேசிக்கின்ற நரகமோ சொர்க்கமோ எமது இருப்பிடமாக இருக்கும். இல்லை, மீண்டும் ஒரு பிறவியாகவோ இருக்கும். ஆனால் தற்போதைய வாழ்க்கை என்பது 100 வருடங்களில் ஒரு படமாக, வரலாறாக, செய்தியாக, குறிப்பாக மட்டுமே இருக்கும். நாங்கள் சேர்த்து வைக்கின்ற சொத்துக்கள், பெருமைகள், பதவிகள், வீடு அனைத்தும் அடுத்தவர்கள் பயன்பாட்டிற்கோ அல்லது பயன்படுத்த முடியாத நிலையிலோ அல்லது புனரமைக்கப்பட்ட நிலையிலோ அமைந்திருக்கும். ஆகவே எதுவும் இங்கு நிரந்தரமில்லை. மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அமைதியான நாட்களை கழிக்கின்ற நினைவுகள் மட்டும்தான் உங்களோடும் உங்கள் உடம்புகளோடும் ஒட்டியிருக்கும் என்பதை இந்த நேரத்தில் கூறிக்கொண்டு அன்புடன் ஆணையுறான். நன்றி.